ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல். ஜோ சமையலில் இன்றைக்கி கேன் உள்ள டியூனா ஃபிஷ் வச்சு எப்படி ஒரு ரெசிபி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். நான் வந்து இந்த டியூனா ஃபிஷ் தான் யூஸ் பண்ணேன். இது வந்து வாட்டரில் சால்ட் ஆட் பண்ணியிருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ரெசிபி வந்து. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் வெறும் ஃபிஷ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஃபிஷ்ஷில் கொஞ்சம் உப்பு இருக்கும் லைட்டாக, அதனால் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். நான் தனித்தனியாக துருவி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு, அதையும் துருவி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நாம் அந்த ஃபிஷ்ஷை சேர்த்துக்கலாம். ஃபிஷ் வந்து நல்லா சீக்கிரமே குக் ஆகிடும். ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா தொக்கு போல் இருந்துச்சு. சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பச்சை மிளகா அதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து இந்த தொக்குக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மிளகா சாப்பிடும்போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஊறுகானும் சொல்லலாம், அந்த அளவுக்கு இது இருந்துச்சு. இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கம்மியாக முதல்ல சேர்த்தோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த மிளகா வேகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுட்டு பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த கேமராவுக்கு கலர் வேறு மாதிரி தெரியுது, பட் வெளியில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.